என்னுடைய தம்பி யுகபாரதி மகுடம் விருது பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது நியூஸ் செய்தி 18 தொலைக்காட்சி இந்த விருதை பெறுகிற ஒருவரும் இந்த மேடையில் நிற்கிற போது அதை பார்க்குற தொலைதூரத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாமும் வென்று இதுபோல் ஒரு இடத்தில் நிற்க வேண்டும்ங்கிற உந்துதலை ஒரு நம்பிக்கையை அது தரும். அதுக்காக இந்த விருதை வழங்குகிற உங்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும். இது நான் பாராட்ட வேண்டியதெல்லாம் எங்கள் அண்ணன் பாராட்டிட்டார். ஆனாலும் ஒரு இது என் தம்பி ஒவ்வொரு முறையும் பாடல்கள் சிறந்த பாடலை எழுதும்போது நான் அழைச்சி பேசுவேன். இப்போ அருகில் நின்று பாராட்டுறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது, அது அபிபுல்லா சாலையில் என்னுடைய அண்ணன், எங்கள் எல்லாருக்கும் அண்ணன், ஒரு ஆண் தாய், விடுதலை பாவலர் அறிவுமதி. அவருக்கு பாடல் வாய்ப்பு வரும்போது தம்பி அப்போ சின்ன பிள்ளை வந்திருக்கும்போது எனக்கு வேணாம் யுகபாரதிக்கு கொடுங்க அந்த பாட்டை அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவர் தான் இந்த செல்வ பாரதி, யுகபாரதி, பழனி பாரதி, கவிதா பாரதி, எல்லா பாரதிகளுக்கும் ஒரு நாங்கள்லாம் அந்த அவர் சிறகுக்கு இடையில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள். அது யுகபாரதிக்கு அவனுடைய வேர் சோசியலிச கம்யூனிச சித்தாந்தங்கள்லேருந்து வந்ததுனால அவனுடைய பார்வை உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், அரசியல் சிக்கல் எல்லாவற்றிலையும் அவனுடைய பார்வை இருக்கும். நீங்கள் சாதாரண இப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க பட்டுக்கோட்டை, எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை அதற்கு இணையான பாடல்களையும் தந்திருக்கான். அவனுக்கு இலக்கிய தரம் இருக்குது, மக்களோட உழைக்கும் மக்களுடைய வழி இருக்குது, எல்லாமே அவனுடைய பாடல்களில் இருக்கும். நீங்கள் இப்போ அந்த ஜோக்கர் படம் பார்த்திங்கன்னா, என்னங்க சார் உங்கள் சட்டம், என்னங்க சார் உங்கள் திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போடுறீங்க கொட்டம். அதே பட்டுக்கோட்டையுடைய பண்ணைக்கு இருக்கிற சமூக அவலங்களை 100 கோடி மனிதர் யாரோ தலைவர், ஓட்டு வாங்கி போகிற நீங்கள் ஊழலோட டீலரு. ஒவ்வொரு வரையும் அந்த சமூக அவலங்களை மக்கள் மொழியில் அழகாக சொல்லி வருவான். அப்பா அதுதான் பட்டுக்கோட்டையாரும் கூட அன்னைக்கு சொல்லிடுறாரு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது முன்னாடியே சொல்லியாச்சு. சரியான போட்டியா பாட்டுக்கு இல்லை அதில் சாட்டை இப்போ 2வது பாகம் சாட்டை, அதில் தம்பி அன்பழகனிக்கு எடுத்த படம். அதில் இந்த ஒரு பாட்டு ஒழிக்குது. அது யார் எழுதியிருப்பான்னு தெரியல. நான் கேட்டேன், என் தம்பி யுகபாரதினா உடனே அழைச்சி பேசினேன். இப்போ நீங்கள் இப்போ வேகாத வெயிலில் வெந்தவியும் பொட்டலில் உழைக்கும் அப்பா அம்மா வேர்வையில், உழைக்கும் அப்பா அம்மா வேர்வையில் படிப்பு, வேர்வையில் வந்தது இந்த படிப்பு. அது அந்த அந்த அதை பார்க்கும்போது கிராமத்தில் இருந்து படித்து வந்த ஒவ்வொருத்தனுக்கும் அந்த வழி வரும். அதை அந்த வழியை அனுபவிச்சவனுக்கு தான் அந்த மொழி வரும். அது நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அல்லாதவே இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த மாதிரி படித்து வந்த பிள்ளைகள். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நீங்கள் இலக்கியமாக ஒரு ஒப்புவமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழியின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம், அந்த பாட்டு முழுக்கமே ஓமையாக தான், ஓமை கவியாக தான் இருக்கும். அதில் அதே மாதிரி இப்போ அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி அசூரல்ல எள்ளுவைய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவனுடைய பாடல்களை மாமன்னனில் வந்த பாட்டாகட்டும் எல்லாம் சாதாரணமாக ஒரு வார்த்தையை வச்சு நிறச்சி விட்டுட்டு போகிற கவிஞன் இல்லை அவன். பாரதினா உங்களுக்கு தெரியும், பாக்களில் சிறந்தவனை பாரதின்னு சொல்றது. நிச்சயமாக நீங்க இருவருமே பாடல் பாடி மனக்கவர் பாடலாசிரியர் விருதை அவரை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி திரு சீமான் அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும். மகிழ்ச்சி. என்னுடைய தம்பிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இது நீண்ட பெரிய பயணம் இருக்குது, அவனுக்கு நிறைய எழுத வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள்.